சென்னை மாநகரத்தின் ஓரத்தில் இருந்த அந்த சிறிய வாடகை வீட்டின் ஓட்டு கூரை வழியே வெயில் பொசுக்கினாலும் மழைக்காலத்தில் நீர் சொட்டினாலும் பொண்ணுத்தாயின் கண்கள் ஒருபோதும் கலங்கியதில்லை. பொண்ணு, நாம பட்ட கஷ்டம் போதுண்டி. 2 பசங்களையும் ஆளாக்கி நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டா அதுக்கப்புறம் நிம்மதியா கண்ணை மூடலாம் என்று அவள் கணவர் மாணிக்கம் அடிக்கடி சொல்வார். தினமும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து காய்கறி சந்தைக்கு சென்று சுமை தூக்கி வெயிலிலும் மழையிலும் இடைவிடாது உழைத்தாள் பொண்ணுத்தாய். அவளது ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் கை கால்களில் விழுந்த தழும்புகளும் ஒரு நாள் சொந்த வீடு என்ற கனவை நனவாக்கும் என்ற நம்பிக்கையைத்தான் கொடுத்தன. சாப்பாட்டில் கஞ்சியையும் உடுத்தும் துணியில் கிழிசலையும் ஏற்றுக்கொண்டு சிறுக சிறுக சேர்த்த அந்த சேமிப்பு வெறும் பணம் அல்ல, பொண்ணுத்தாயின் வாழ்க்கையின் ரத்தம். அடிமேல் அடி வைத்து வீட்டின் அஸ்திவாரம் உயர்ந்து செங்கற்கள் அடுக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில்தான் அந்த பேரிடி இறங்கியது. அளவுக்கு அதிகமான உழைப்பும் உடல்நலக் குறைவும் மாணிக்கத்தின் உயிரை குடித்துவிட்டது. கட்டி முடிச்ச வீட்டை பார்க்காமையே போயிட்டீங்களே மாமா என பொண்ணுத்தாய் கதறிய கதறல் கட்டப்பட்டு கொண்டிருந்த வீட்டின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. கணவன் இறந்த செய்தி அவளை உடைத்து போட்டாலும் தன் 2 மகன்களுக்காக துயரத்தை விழுங்கினாள். உங்க அப்பாவோட கனவை நான் முடிப்பேன் என்று சபதம் எடுத்தாள். பசி, பட்டினி, வாடகை வீட்டின் அவமானங்கள் என அனைத்தையும் தாங்கி மீண்டும் உழைத்து அழுது கொண்டே அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலையும் தன் வியர்வையால் நனைத்து வீட்டை கட்டி முடித்தாள். வீடு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதும் பொண்ணுத்தாயின் மனதிற்குள் புது நம்பிக்கை பிறந்தது. தன் மூத்த மகன் சரவணனுக்கு அந்த புதிய வீட்டில் வைத்துத்தான் திருமணம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். 2 மகன்களுக்கும் தனித்தனியாக வீட்டை கட்டி கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க வேண்டும் என்பதே அவளது இறுதி ஆசையாக இருந்தது. சரவணனுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் புதிய மருமகள் ரேகா அடியெடுத்து வைத்த சில நாட்களிலேயே வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. என்ன மாமியார் எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று ரேகா சரவணனிடம் முணுமுணுக்கத் தொடங்கினாள். பொண்ணுத்தாயின் எளிய தோற்றமும் அவள் பட்ட கஷ்டங்களை பற்றிய பேச்சும் ரேகாவுக்கு அருவருப்பாக தெரிந்தன. பெற்ற தாயின் பாசத்தை விட மனைவியின் பேச்சு சரவணனுக்கு பெரிதாக தோன்றியது. சிறிது நாட்களிலேயே இளைய மகன் கார்த்திக்கும் திருமணம் முடிந்தது. அவனுக்கு வந்த மனைவி சங்கீதா மிகப்பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள். பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்த சங்கீதாவுக்கு பொண்ணுத்தாயை பார்த்தாலே பிடிப்பதில்லை. இந்த அழுக்கு வீட்டையும் உங்க அம்மாவையும் பார்த்துட்டு என் சொந்தக்காரங்க சிரிக்கிறாங்க, இவங்களை ஏன் இன்னும் இங்கே வச்சிருக்கீங்க என்று கார்த்தியிடம் சண்டை போட்டாள் சங்கீதா. 2 மருமகள்களுக்கும் பொண்ணுத்தாய் அந்த வீட்டில் ஒரு இடைஞ்சலாக மட்டுமே தெரிந்தாள். தாய் கட்டிய வீட்டில் தாய்க்கு உணவளிப்பது கூட அவர்களுக்கு பெரும் பாரமாக மாறியது. ஒரு நாள் மாலை 2 மகன்களும் பொண்ணுத்தாயின் முன்னால் வந்து நின்றார்கள். அம்மா, சங்கீதாவுக்கும் ரேகாவுக்கும் ஒத்து போகலை. வீட்டை வித்துட்டு பணத்தை பிரிச்சுக்கலாம்னு இருக்கோம். நீ ஏதாவது பழைய ஆசிரமத்திலேயோ இல்லை வேற எங்கேயாவது தங்கிடு என்று தயக்கமின்றி சொன்னான் சரவணன். அந்த வார்த்தைகள் பொண்ணுத்தாயின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. டேய், இது உங்க அப்பா உழைப்புடா. நான் மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சி பட்டினியா கிடந்து கட்டுன வீடுடா இது. என்ன வெளியே போகச் சொல்றீங்களே என்று கதறி அழுதாள் பொண்ணுத்தாய். ஆனால் மனைவிகளின் பேச்சை கேட்ட மகன்களின் மனது கரையவில்லை. அவளது கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். தான் தவமாய் தவமிருந்து கட்டிய வீட்டின் வாசற்படியை விட்டு வெளியேறும்போது பொண்ணுத்தாயின் கண்கள் சுவர்களையெல்லாம் பார்த்து அழுது புலம்பின. மாமா, உங்களோட சேர்ந்து என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம் என்ற அவளது புலம்பல் காற்றுடன் மட்டுமே கரைந்தது. தெருவில் இறங்கி நடந்த பொண்ணுத்தாயின் கண்ணீரில் அவளது முழு வாழ்க்கையின் வலியும் பெற்ற பிள்ளைகளின் துரோகமும் கரைந்து போயின. வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பொண்ணுத்தாய்க்கு செல்வதற்கு வேறு எந்த தஞ்சமும் இருக்கவில்லை. கால்கள் போன போக்கில் நடந்து ஊரின் எல்லையில் இருந்த ஒரு பழைய பிள்ளையார் கோவில் மண்டபத்தின் திண்ணையில் சென்று அமர்ந்தாள். இரவு நேரத்து கூர்மையான குளிர்காற்று அவளது மெலிந்த உடலை நடுங்க வைத்தது. ஆனால் உடலின் குளிரை விட மனதிற்குள் உறைந்திருந்த பிள்ளைகளின் துரோகம் அவளை அதிகமாக உலுக்கியது. மாமா, நீங்க போன அன்னைக்கே என் உசுரும் போயிருந்தா இந்நேரம் இந்த பாவி இந்த அவமானத்தை பார்த்துருக்க மாட்டேனே என்று இருட்டோடு இருட்டாக அழுது புலம்பினாள். பசியால் வயிறு காந்தியது. ஆனால் தன் மகன்களுக்காக தட்டில் சோறு போட்டு ஊட்டிவிட்ட அந்த தாய் இன்று தெருவில் ஒரு துண்டு ரொட்டிக்கு கூட வழியில்லாமல் தவித்தாள். சுற்றி இருந்த மனிதர்கள் அவளை பிச்சைக்காரி என நினைத்து கடந்து சென்றனர். அடுத்த சில நாட்களிலேயே பொண்ணுத்தாயும் அவள் கணவரும் இரத்தமும் வியர்வையுமாக சிந்தி உருவாக்கிய அந்த சொந்த வீடு தரகர்கள் மூலம் விற்கப்பட்டது. வீடு விற்ற பணத்தை பாதியாக பிரித்து கொண்டு சரவணனும் கார்த்திக்கும் தங்களுடைய மனைவிகளுடன் தனித்தனியாக நகரத்தின் ஆடம்பர குடியிருப்புகளுக்கு குடிபெயர்ந்தனர்.
இனிமே அந்த பழைய பொம்பளைய பத்தி யோசிச்சு பொழுத வீணாக்காதீங்க, அவ எங்கேயாவது பிழைச்சுப்பா என்று ரேகாவும் சங்கீதாவும் தங்கள் கணவர்களிடம் கூறி பொன்னுத்தாயின் நினைவையே அவர்கள் மனதில் இருந்து முழுமையாக அழித்துவிட்டனர். பெற்ற தாயை பற்றிய எந்த பொறுப்பும் இல்லாமல் அவளது பணத்தில் வாங்கப்பட்ட சுகபோக வாழ்க்கையில் இப்ப மகன்கள் இருவரும் திளைக்கத் தொடங்கினர். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் உருண்டோடின. பொன்னுத்தாய் கோவில் வாசலிலேயே சிறு சிறு வேலைகள் செய்து அங்கேயே தங்கி தன் எஞ்சிய வாழ்க்கையை கழித்து வந்தாள். ஆனால் தர்மத்தின் கணக்கு ஒருபோதும் தவறாகதல்லவா? ஆடம்பரமாக வாழத் தொடங்கிய சில வருடங்களிலேயே கார்த்திக்கின் வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. மனைவியின் வீட்டார் அவனை கைவிட்டனர். சங்கீதா அவனோடு சண்டையிட்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள். மறுபுறம் சரவணனின் மனைவியோ அவனது சொத்துக்களை தன் குடும்பத்தினரின் பெயருக்கு மாற்றி எழுதி வாங்கிவிட்டு அவனை வீட்டை விட்டு விரட்டினாள். தான் பெற்ற தாய்க்கு என்ன செய்தானோ அதே கதி சரவணனுக்கும் நேர்ந்தது. துரோகத்தின் வலியையும் ஆதரவற்ற நிலையையும் உணர்ந்த அந்த 2 மகன்களும் வீதிக்கு வந்தபோதுதான் தங்களை சிறுக சிறுக சேர்த்து வளர்த்த தாயின் அருமை அவர்களுக்கு புரிந்தது. நாம் அம்மாவுக்கு செய்த பாவம்தான் நமக்கு இந்த நிலைமையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு என்று அழுது புலம்பிக் கொண்டே தாயை தேடி அலைந்தனர். இறுதியில் பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் பரட்டை தலையோடும் ஒடுங்கிய கன்னங்களோடும் அமர்ந்திருந்த பொன்னுத்தாயை கண்டு இருவரும் அவளது காலடியில் விழுந்து கதறினர். அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா, பெத்த தாயை விட மனைவியோட பேச்சு தான் பெருசுன்னு நினச்சிட்டோம், இன்னைக்கு நாங்களும் அனாதையா நிற்கிறோம்மா என்று கண்ணீர் விட்டு அழுதனர். தன்னை தெருவில் விட்ட மகன்கள் இன்று உடைந்து போய் தன் முன்னால் நிற்பதைக் கண்ட பொன்னுத்தாயின் தாய்மை நெஞ்சம் தடித்திருக்கவில்லை. அவள் தன் வலியையும் அவமானங்களையும் ஒரு நொடியில் மறந்து அவர்களை வாரி அணைத்து கொண்டாள். டேய், நீங்க நல்லா இருந்தா போதுண்டா, எனக்கு இந்த உலகத்துல எந்த வீடும் வேண்டாம், உங்க மனசுல எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா அதுவே போதும் என்று கண்ணீர் மல்க கூறினாள். ஆனாலும் மகன்கள் இருவரும் தன் காலில் விழுந்து நாடகமாடியதை பார்த்த பொன்னுத்தாயின் மனம் இந்த முறை கரையவில்லை. இத்தனை வருடங்களாக வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு தான் கட்டிய வீட்டை விட்டு தன்னை விரட்டிய போது வராத பாசம் இப்போது அவர்களுக்கு வழியில்லாமல் நடுத்தெருவில் நின்றதும் வந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். அப்போதுதான் அங்கே ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கிய ரேகாவும் சங்கீதாவும் பொன்னுத்தாயையும் அவளது மகன்களையும் கேவலமாக பார்த்தார்கள். சரவணா, கார்த்தி, என்னடா உங்க அம்மாவோட காலடியில் விழுந்து நாடகம் ஆடுறீங்களா? நாங்கள் அந்த வீட்டை விற்று வந்த பணத்தில் பாதியை வச்சு தான் புது ஃப்ளாட் வாங்கினோம். ஆனால் அந்த பணத்தை நாங்கள் எங்கள் தம்பிங்க பேருக்கு மாற்றிட்டோம். இனிமேல் இந்த வீடும் உங்களுக்கு இல்லை, அந்த பணமும் உங்களுக்கு இல்லை. மரியாதையாக தெருவில் போய் பிச்சை எடுங்க என்று உறக்கச் சிரித்தார்கள். அந்த வார்த்தையை கேட்ட பொன்னுத்தாயின் நெஞ்சில் இருந்த சோகம் மறைந்து ஒரு புதிய ஆக்ரோஷமும் தைரியமும் பிறந்தன. ஏய், நிறுத்துடி உனது சிரிப்ப என்று பொன்னுத்தாயின் குரல் அந்த இடத்தையே உலுக்கியது. அவள் தன் மகன்களை பார்த்து, டேய், நீங்கள் 2 பேர் என் வயிற்றுல பிறந்த பாவத்துக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்டு என் உழைப்பை விற்று தின்னுட்டீங்க. ஆனால் நான் ரத்தம் சிந்தி பட்டினியாக கிடந்து கட்டின அந்த வீட்டை இந்த ஏமாற்றுக்காரிகளுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சீறினாள். பொன்னுத்தாய் நேராக நகரத்தின் பிரபல வழக்கறிஞர் வரதராஜன் என்பவரை தேடிச் சென்றாள். அவள் பொன்னுத்தாயின் மாணிக்கத்திற்கு பழக்கப்பட்ட நேர்மையான மனிதர். நடந்த கதையை எல்லாம் கேட்ட வழக்கறிஞர், அம்மா, அந்த வீடு உங்களோட உழைப்புல உருவானது. உங்கள் கணவர் இறந்த பிறகு உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை மிரட்டி ஏமாற்றி அந்த வீட்டை விற்றுருக்காங்க. இது சட்டப்படி செல்லாது. அதோட அந்த மருமகள்கள் 2 பேரும் போலியான பத்திரப்பதிவை வச்சு தான் அந்த வீட்டை கைமாற்றி இருக்காங்க என்று ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்து கூறினார். வழக்கறிஞரின் வழிகாட்டுதலின்படி பொன்னுத்தாய் போலீசில் புகார் அளித்தாள். தான் மழையிலும் வெயிலிலும் கூலி வேலை செய்து சிறுக சிறுக சேர்த்த பணத்திற்கான வங்கி சான்றிதழ்களையும் வீட்டின் அசல் பத்திரங்களையும் போலீசாரிடம் சமர்ப்பித்தாள். அதே நேரத்தில் ரேகாவும் சங்கீதாவும் அந்த வீட்டை வாங்கிய புதிய நபரிடம் முழு பணத்தையும் வாங்குவதற்காக அந்த பழைய வீட்டிற்கு வந்திருந்தனர். அப்போது வீட்டின் கதவை திறந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளுடன் உள்ளே நுழைந்தாள் பொன்னுத்தாய். அவர்களை பார்த்ததும் ரேகாவும் சங்கீதாவும் அதிர்ந்து போனார்கள். இக்கிழவி, இங்கே எதுக்குடி வந்த? இந்த வீட்டை நாங்கள் வித்துட்டோம் என்று ரேகா கத்தினாள். காவல் அதிகாரி குறுக்கிட்டு, அமைதியாக இருங்க, போலியான ஆவணங்களை உருவாக்கி முதியோரை கொடுமைப்படுத்தி ஏமாற்றி சொத்தை அபகரித்த குற்றத்துக்காக உங்களை 2 பேரையும் கைது செய்கிறோம் என்றார். மருமகள்கள் இருவரும் பயத்தில் நடுங்க தொடங்கினர். ஐயோ சார், நாங்கள் எது தப்பும் பண்ணலை, இந்த சொத்து எங்கள் கணவர்களோடது என்று சங்கீதா அலறினாள். கணவர்களோட சொத்து இல்லடி இது என் புருஷனும் நானும் வியர்வை சிந்தி கட்டின கூரை. பெத்த தாயை தெருவில் விரட்டிட்டு என் வீட்டை விற்று சொகுசு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டீங்கல்ல, இப்போ கம்பியை எண்ணுங்கடி என்று பொன்னுத்தாய் கம்பீரமாக கூறினாள்.
அவர்கள் செய்த மோசடிகளும் பொண்ணுத்தாயை வீட்டை விட்டு விரட்டிய கொடுமைகளும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டதால் ரேகாவும் சங்கீதாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த வீட்டின் விற்பனை செல்லாது என அறிவிக்கப்பட்டு வீடு மீண்டும் முழுமையாக பொன்னுத்தாயின் பெயருக்கே சட்டப்படி கைமாறியது. தன் சொந்த வீட்டின் பூட்டை திறந்து உள்ளே காலடி எடுத்து வைத்த பொன்னுத்தாயின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சுவர்களில் தன் கணவன் மாணிக்கத்தின் உழைப்பும் தன் வியர்வையின் மனமும் கமழ்வதை அவள் உணர்ந்தாள். வெளியே கதறி அழுது கொண்டிருந்த மகன்கள் இருவரையும் பார்த்தாள். அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா, நாங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டு மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோம், எங்களை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோமா என்று கதறினார்கள். பொண்ணுத்தாய் அவர்களை நிமிர்ந்து பார்த்தாள். இந்த வீடு ஏன் உழைப்பு, என்ன மதிச்சு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழாதவங்களுக்கு இந்த வீட்டில் இடமில்லை. நீங்கள் 2 பேரும் வெளியே போய் உழைச்சி சொந்த காலில் நின்று உங்கள் தப்பை உணர்ற வரைக்கும் இந்த வீட்டு வாசல் உங்களுக்கு மூடப்பட்டே இருக்கும் என்று முகத்தில் அடித்தாற்போல் கூறி கதவை மூடினாள். பொண்ணுத்தாய் வீட்டின் கதவை ஓங்கி மூடிய சத்தம் அந்த தெரு முழுவதும் எதிரொலித்தது. கதவுக்கு வெளியே நின்றிருந்த சரவணனுக்கும் கார்த்திக்கும் தலையில் பேரிடி விழுந்தது போல் இருந்தது. அம்மா, கதவை திறம்மா, நாங்கள் பண்ணது தப்புதாம்மா, எங்களை நடுத்தெருவில் விட்டுடாதம்மா என்று சரவணன் கதவை ஓங்கி தட்டினான். அவன் கைகள் இரத்த காயமடையும் அளவுக்கு கதவை மோதியும் உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. கார்த்திக் வாசற்படியிலேயே சரிந்து விழுந்து கதறி அழுதான். அண்ணே, நாம் என்ன காரியம் பண்ணிட்டோம்? சொந்த தாயை நாயை விட கேவலமாக நடத்தினப்போ நமக்கு கண்ணு தெரியலை. இப்போது பொண்டாட்டிகளும் போயிட்டானுங்க, வீடும் கைவிட்டு போச்சு, கையில் ஒரு நயா பைசா கூட இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறோமேடா என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டான். சுற்றி நின்ற அக்கம் பக்கத்து ஜனங்கள் அவர்களை அருவருப்போடு பார்த்தார்கள். அன்னைக்கு அந்த பெத்த தாயை வெயிலையும் மலையிலையும் கதற கதற விரட்டினப்ப உங்கள் கண்ணுக்கு பாசம் தெரியலையாடா? இப்போ வந்து அம்மா அம்மானு கூப்பிட்டா ஓடி வந்துடுவாங்களா? போங்கடா வெளியே என்று தெருவாசிகளின் ஏளன பேச்சுக்கள் அவர்களின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. வீட்டின் உள்ளே பூட்டு போடப்பட்ட கதவின் பின்னால் முதுகை சாய்த்து அமர்ந்திருந்த பொண்ணுத்தாயின் கண்களில் இருந்தும் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தது. அவள் தாய்மை நெஞ்சம் கொதித்தது. என் வயிற்றுல பிறந்த பசங்கடா நீங்கள், உங்களை வீதிக்கு அனுப்ப எனக்கு ஆசையாடா? ஆனால் இன்னைக்கு உங்களை நான் மன்னிச்சு உள்ளே ஏற்றுக்கிட்டா நீங்கள் பண்ண பாவத்துக்கு உங்களுக்கு உணர்வே இல்லாமல் போயிடும். இந்த வழி உங்களுக்கு வேணும்டா. உழைப்போட அருமையும் பெத்தவளோட கண்ணீரோட மதிப்பும் உங்களுக்கு புரியணும் என்று மனதிற்குள் கதறினாள். அவள் மெதுவாக எழுந்து சென்று சுவரில் மாட்டப்பட்டிருந்த கணவன் மாணிக்கத்தின் புகைப்படத்திற்கு முன்னால் நின்றாள். புகைப்படத்திற்கு மாலை போட்டு தீபம் ஏற்றினாள். மாமா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம வீட்டை மீட்டெடுத்துட்டேன். ஆனால் நம்ம பசங்க 2 பேரும் இப்போது வழியில் அனாதையாக நிற்கிறாங்க. அவனுங்களை நல்வழிப்படுத்த எனக்கு தைரியத்தை கொடுங்க மாமா என்று கணவனின் படத்தின் முன் கைகூப்பி நின்றாள். இரவு மணி 12ஐ தாண்டியது. ஊரே அடங்கி போயிருந்தது. சரவணனும் கார்த்திக்கும் தங்குவதற்கு இடம் இன்றி பசியால் வயிறு காந்திய நிலையில் அந்த வீட்டின் தெருவோர சுவரோரமாக சுருண்டு படுத்திருந்தார்கள். திடீரென அந்த பகுதியில் மழை பொழிய தொடங்கியது. கூரை இல்லாத அந்த தெருவோரத்தில் கார்த்திக்கும் சரவணனும் நடுங்கி கொண்டார்கள். அப்போதுதான் சரவணனுக்கு பழைய நினைவுகள் வந்தன. கார்த்தி, ஞாபகம் இருக்காடா? நாம் சின்ன பையனாக இருந்தப்போ வாடகை வீட்டில் கூரை ஒழுகும். அம்மா நம்ம மேலே தண்ணி படக்கூடாதுன்னு அவளோட சேலையை பிடிச்சி விடிய விடிய நமக்கு கொடையாக பிடிச்சி நின்னாலே. நாம் அன்னைக்கு சொகுசாக தூங்கினோம். ஆனால் அம்மா கால் கடுக நின்றுட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட அம்மாவையா நாம் கதற கதற விரட்டினோம் என்று சொல்லி அழுது துடித்தான். பசியும் குளிரும் குற்ற உணர்ச்சியும் அவர்களை ஒரே நேரத்தில் கொன்றன. மறுநாள் காலை விடிந்தது. மழை நின்றிருந்தது. உடம்பெல்லாம் காய்ச்சலிலும் குளிரிலும் நடுங்க 2 மகன்களும் எழுந்து நின்றார்கள். அப்போது வீட்டின் கதவு மெதுவாக திறந்தது. பொண்ணுத்தாய் கையில் இருந்த தட்டோடு வெளியே வந்தாள். தட்டில் 2 பேருக்கும் பழைய சோறும் ஊறுகாயும் இருந்தது. அதை அவர்கள் முன்னால் வைத்தாள். மகன்கள் இருவரும் பசியால் தட்டை பார்த்தார்கள். பிறகு தாயின் முகத்தை பார்த்தார்கள். பொண்ணுத்தாய் கம்பீரமாகவும் அதே நேரம் உறைந்த குரலிலும் சொன்னால், இந்தா சாப்பிடுங்க. பசியோட கொடுமை எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் பல வருஷம் இந்த வீட்டை கட்டும்போது பட்டினியாக இருந்திருக்கேன். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது பிச்சை, தாய் வீட்டின் உரிமை இல்லை. சரவணன் அழுது கொண்டே, அம்மா எங்களை மன்னிச்சிடு என்றான். பொண்ணுத்தாய் தன் கையை காட்டி தடுத்தாள். மன்னிப்பு வார்த்தையில் வரக்கூடாது, நடப்பில் வரணும். இனிமே இந்த வீட்டை சுற்றி நீங்கள் வரக்கூடாது. எங்கேயாவது கூலி வேலைக்கு போங்க. சொந்த உழைப்பில் 1 ரூபாய் சம்பாதிச்சு அந்த பணத்தில் எனக்கு 1 வேளை சோறு வாங்கி தர்ற தகுதி உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த பொண்ணு தாய்க்கு நீங்கள் மகன்கள் என்று கட்டன் ரைட்டாக கூறினாள்.
தாயின் அந்த வார்த்தைகள் மகன்களின் மனதை அடியோடு மாற்றின. சரவணன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கார்த்திக்கின் கையை பிடித்தான். அம்மா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. நாங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு அழிஞ்சு போனோம். இனிமே நாங்கள் உழைப்போம். கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் மனுஷனாக மாறுற வரைக்கும் உன் முன்னாடி வந்து நிற்க மாட்டோம்மா என்று சபதம் எடுத்தான். 2 மகன்களும் தாயின் காலில் விழுந்து கும்பிட்டு விட்டு உழைப்பதற்காக ஊரை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் போவதை பார்த்த பொண்ணு தாயின் மனதிற்குள் சிறு நம்பிக்கை ஒளி பிறந்தது. ஆனால் விதி அவர்கள் வழியில் இன்னும் என்னென்ன சோதனைகளை வைக்கப் போகிறதோ? மறுபுறம் மத்திய சிறையின் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் ரேகாவும் சங்கீதாவும் ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தார்கள். ஆடம்பர வாழ்க்கையில் திளைத்த அவர்களுக்கு சிறையின் அழுக்கு சுவர்களும் தரையில் படுக்கும் நிலையும் நரகமாக இருந்தது. எல்லாம் அந்த கிளவியால் வந்தது என்று ரேகா பல்லை கடித்தாள். நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பொண்ணு தாயையும் அவள் மகன்களையும் சும்மா விடக்கூடாதுடி. சங்கீதா தன் வக்கீல் மூலம் தனக்கு தெரிந்த ரவுடி கும்பல் ஒன்றை இரகசியமாக தொடர்பு கொண்டாள். எப்படியாவது எங்களை வெளியே எடுங்க, அந்த வீட்டை தீ வச்சாவது கொளுத்தி அந்த பொண்ணு தாயை நடுத்தெருவில் நிப்பாட்டணும். அதுக்கு எவ்வளவு பணம் ஆனாலும் நான் தர்றேன் என்று தன் தம்பிகள் மூலம் வழக்கறிஞருக்கு செய்தி அனுப்பினாள். அநீதியால் சம்பாதித்த பணத்தை கொண்டு சிறையில் இருந்தபடியே பொண்ணு தாயை அழிக்க ஒரு பெரிய சதித்திட்டத்தை அவர்கள் தீட்டத் தொடங்கினார்கள். அதே நேரத்தில் ஊரின் பெரிய காய்கறி சந்தையில் சரவணனும் கார்த்திக்கும் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக மாறிக்கொண்டிருந்தனர். கை கால்களில் கொப்புளங்கள் எழ முதுகு தண்டுவடம் வலிக்க கனமான மூட்டைகளை சுமந்த போதுதான் தங்கள் தாய் இத்தனை வருடங்களாக தங்களை வளர்க்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். கார்த்தி, அம்மா தினமும் இந்த காய்கறி சந்தையில தான் மூட்டை தூக்கி நமக்கு சாப்பாடு போட்டா. அன்னைக்கு அவ பட்ட வலி இன்னைக்கு என் உடம்புல ஒவ்வொரு நரம்புலையும் தெரியுதுடா என்று சரவணன் கண்ணீர் விட்டான். அவர்கள் வாங்கிய முதல் நாள் கூலி 500 ரூபாய். அந்த பணத்தை கையில் பிடித்த போது அவர்களுக்கு அழுகை அடங்கவில்லை. குறுக்கு வழியில் சம்பாதித்த லட்சங்களை விட வியர்வை சிந்தி சம்பாதித்த அந்த 500 ரூபாய் அவர்களுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. காய்கறி சந்தையின் கடையோரத்தில் அமர்ந்து தன் கை விரல்களில் ஏறி இருந்த காயங்களையும் கொப்புளங்களையும் பார்த்தான் சரவணன். அவனது கை கால்கள் உழைப்பின் வலியால் நடுங்கிக் கொண்டிருந்தன. கார்த்திக் தன் சட்டையால் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே தன் கையில் இருந்த அந்த 500 ரூபாய் தாளை உற்று பார்த்தான். அண்ணே, இந்த 500 ரூபாயை சம்பாதிக்க இன்னைக்கு நம்ம உடம்பு இந்த பாடுபடுதே. நாம் கஷ்டப்படாமல் அம்மா ரத்தம் சிந்தி கட்டின வீட்டை சுலபமாக விற்று ஆடம்பரம் பண்ணினோமே, அது எவ்வளவு பெரிய துரோகம்னு இப்போ நல்லா புரியுதுடா என்று கார்த்திக் குரல் உடைந்து அழுதான். சரவணன் அவனது தோளை தொட்டான். அழுவாத கார்த்தி, இந்த கண்ணீரும் வலியும் தான் நமக்கான தண்டனை. நாம் அம்மாவுக்கு செஞ்ச பாவத்துக்கு நாம் சிந்துற ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் தான் பரிகாரம். வா, முதல்ல இந்த உழைப்பு பணத்தில் அம்மாவுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கிட்டு போவோம். இருவரும் சந்தையில் இருந்து நேராக ஒரு உணவகத்திற்கு சென்று அம்மாவுக்கு பிடித்த உணவை வாங்கி கொண்டு ஓடோடி வந்தார்கள். வீட்டின் வாசலில் நின்று தயங்கியபடியே கதவை தட்டினான் சரவணன். அம்மா, கதவை திறம்மா. பொண்ணு தாய் கதவை திறந்தாள். எதிரே நின்ற மகன்கள் இருவரின் கோலத்தையும் பார்த்த அவளது தாய் மனம் ஒரு நொடி பதறியது. தலைமுடி கலைந்து உடம்பெல்லாம் அழுக்கும் வியர்வையுமாக கைகளில் காயங்களோடு நின்றார்கள். கார்த்திக் தன் நடுங்கும் கரங்களால் அந்த உணவு பொட்டலத்தையும் மீதம் இருந்த கூலி பணத்தையும் தாயின் கைகளில் வைத்தான். அம்மா, இன்னைக்கு நாள் முழுக்க காய்கறி சந்தையில் மூட்டை தூக்கி சம்பாதிச்ச பணம் இது. குறுக்கு வழியில் வந்த பணம் இல்லைம்மா. உன்னோட மகன்களா நாங்கள் சிந்தின வியர்வைக்கான கூலி. இதில் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம்மா, நீ சாப்பிடுமா என்று கதறினான். பொண்ணு தாயின் கண்களில் இருந்து பொலபொலவென்று கண்ணீர் பெருக்கெடுத்தது. இத்தனை வருடங்களாக அவளது நெஞ்சில் உறைந்திருந்த பாரம் அந்த நொடியில் கரைந்தது. தன் பிள்ளைகள் உழைப்பின் அருமையையும் நேர்மையின் மதிப்பையும் உணர்ந்து விட்டார்கள் என்பது அவளது தாய்மை நெஞ்சம் புரிந்து கொண்டது. அவள் அந்த உணவு பொட்டலத்தை பெற்றுக்கொண்டு இருவரையும் உள்ளே அழைத்தாள். உள்ள வாங்கடா என்று சொல்லி அவர்களின் காயம்பட்ட கரங்களை பிடித்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். மறுபுறம் மத்திய சிறையின் பார்வையாளர் அறையில் பதற்றத்துடன் அமர்ந்திருந்தார்கள் ரேகாவின் தந்தை சொக்கலிங்கமும் சங்கீதாவின் தந்தை நடராஜனும். கம்பிகளுக்கு பின்னால் வந்து நின்ற மகள்களின் நிலையை கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் ரேகாவும் சங்கீதாவும் எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி ஆத்திரத்துடன் பேசத் தொடங்கினார்கள்.
அப்பா, அந்த கிழவி எங்களை ஜெயிலில் தள்ளிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கா. நீங்கள் உடனே வக்கீலை பிடிச்சி எங்களை வெயிலில் வெளியே எடுங்க. நாங்கள் ஆள் வச்சு அந்த வீட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறோம். அந்த பொண்ணு தாயையும் அவள் மகன்களையும் தெருவில் நிற்க வைக்கணும் என்று ரேகா பல்லை கடித்து கத்தினாள். சங்கீதாவும், ஆமாப்பா, என் தம்பிங்க மூலமாக ரவுடிங்களுக்கு பணம் அனுப்பியாச்சு. எங்களை வெளியே எடுத்த உடனே அவங்கள சும்மா விடமாட்டோம் என்றாள். அவள் பேசி முடிப்பதற்குள் நடராஜனின் கை ஓங்கி சங்கீதாவின் கன்னத்தில் அறைந்தது. இரும்பு கம்பிகளையும் தாண்டி அந்த அறை விழுந்த சத்தம் எதிரொலித்தது. சீ, வாய மூடுடி ராட்சசி என்று கர்ஜித்தார் நடராஜன். சங்கீதா கன்னத்தை பிடித்துக்கொண்டு அதிர்ச்சியோடு பார்த்தாள். ரேகாவும் பயந்து போய் பின்வாங்கினாள். சொக்கலிங்கம் தன் மகள் ரேகாவை பார்த்து அருவருப்புடன் சொன்னார், உங்களை நாங்கள் வளர்த்தது தப்புடி. பணக்கார வீட்டில் பிறந்துட்டோங்கிற திமிரும் ஆடம்பர ஆசையும் உங்களை மனுஷங்களாகவே வாழ விடலை. ஒரு குடும்பத்துக்குள்ளே வர்ற மருமகள் என்பவள் அந்த வீட்டை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிற தூணாக இருக்கணும். ஆனால் நீங்கள் 2 பேரும் புகுந்த வீட்டை சீரழிச்ச நச்சு பாம்புகளாக மாறி இருக்கீங்க. நடராஜன் கண்ணீர் மகள் தொடர்ந்தார். ஏண்டி, பொண்ணு தாய்ங்கிற அந்த தாய்ப்பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா? கணவனை பறிகொடுத்து பிள்ளைகளுக்காக பட்டினியாக கடந்து ரத்தம் சிந்தி அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு சாப்பாடு போட்டு அரவணைக்க வேண்டிய நீங்கள் அவங்கள தெருவில் விரட்டி அந்த வீட்டை ஏமாற்றி விற்க துணிஞ்சிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய பாதகம். நாங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுத்தோம், ஆனால் நல்ல பண்பையும் பெரியவங்களை மதிக்கிற குணத்தையும் சொல்லி தராமல் விட்டது எங்கள் தப்பு தாண்டி. இன்றைக்கி நீங்கள் பண்ணின பாவம் உங்களை மட்டும் இல்லை, எங்களோட தலையையும் தெருவில் குனிய வச்சிருச்சு என்று சொக்கலிங்கம் அழுது புலம்பினார். நடராஜன் மகன்களை பார்த்து தீர்க்கமாக கூறினார். உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ சங்கீதா. பெத்த தாயை கூப்பிட்டு வச்சு சோறு போடாத எந்த வீடும் வழங்காது. மாமியாருங்கிறவ உனக்கு இன்னொரு அம்மாடி. அவங்க பட்ட கஷ்டத்தை ஏளனம் பண்ணினதுக்கு தான் கடவுள் உன்னை இந்த கம்பிகளுக்கு பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. நீங்கள் செஞ்ச இந்த அநீதிக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சே ஆகணும். நாங்கள் உங்களுக்கு பெயில் எடுக்க வரல. உங்கள் மனசில் இருக்கிற வஞ்சகமும் அகத்தையும் அழிஞ்சி நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு உண்மையாக வருந்தும் வர நீங்கள் இங்கேயே இருங்க என்று கூறினார் சொக்கலிங்கம். உங்களை நாங்கள் வெளியே எடுக்க மாட்டோம். உங்களுக்கு புத்தி வந்தால் அந்த தாயின் காலடியில் போய் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இல்லைன்னா எங்களுக்கு இப்படி ஒரு மகள்களே இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் என்று கூறிவிட்டு இரு பெற்றோர்களும் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினார்கள். பெற்றோரின் அந்த வார்த்தைகளும் கைவிட்டு சென்ற நிலையும் ரேகாவுக்கும் சங்கீதாவுக்கும் பேரிடியாக இருந்தது. சிறையின் 2 அறையில் தனித்து விடப்பட்ட போதுதான் அவர்களுக்கு தங்கள் தவறு புரிய தொடங்கியது. அக்கா, நாம் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோம். நம்ம பெத்தவங்களே நம்மளை வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டோமே என்று சங்கீதா அழுது துடித்தாள். ரேகாவும் தன் அகந்தை உடைந்தவளாக, நாம் பணத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் ஆசைப்பட்டு ஒரு நல்ல குடும்பத்தை உடைச்சிட்டோம் சங்கீதா. மாமியார் பட்ட கஷ்டத்தை நாம் ஏளனம் பண்ணினோமே. இப்போ நாம் அனுபவிக்கிற இந்த அவமானம் நம்ம தவறுக்கான தண்டனை தான் என்று கண்ணீர் விட்டாள். நாட்கள் நகர நகர சிறைவாசம் அவர்களின் அகந்தையை முழுமையாக அளித்தது. தங்கள் மாமியாருக்கும் கணவர்களுக்கும் செய்த துரோகத்தை நினைத்து இருவரும் தினமும் அழுது புலம்பினார்கள். சில மாதங்களுக்கு பிறகு பெற்றோர் தலையிட்டு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு ரேகாவையும் சங்கீதாவையும் ஜாமீனில் வெளியே எடுத்தனர். வெளியே வந்த இரு மருமகள்களும் நேராக சென்றது ஆடம்பர ஃப்ளாட்டுகளுக்கோ அல்லது பிறந்த வீட்டிற்கோ அல்ல, பொண்ணு தாயின் அந்த சிறிய சொந்த வீட்டிற்குத்தான். வீட்டின் கதவு திறந்திருந்தது. உள்ளே பொண்ணு தாய் தன் கணவனின் படத்திற்கு பூமாலை போட்டு தீபம் ஏற்றி கொண்டிருந்தாள். சரவணனும் கார்த்திக்கும் உழைத்து வந்த களைப்பில் தாய்க்கு உதவியாக வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். வாசலில் ரேகாவும் சங்கீதாவும் தங்கள் பெற்றோருடன் வந்து நின்றார்கள். அவர்களை கண்டதும் சரவணனும் கார்த்திக்கும் ஆத்திரத்தோடு எழுந்தார்கள். இன்னும் என்னடி பார்க்க வந்திருக்க? எங்களை நடுத்தெருவில் நிப்பாட்டினது பத்தாதா என்று கத்தினார்கள். ஆனால் ரேகாவும் சங்கீதாவும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருவரும் ஓடி வந்து பொண்ணு தாயின் காலடியில் விழுந்து கதறி அழுதார்கள். அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா என்று ரேகா பொண்ணு தாயின் கால்களை பற்றி பிடித்து கொண்டு அலறினாள். நாங்கள் பணத்திமிரிலும் அகந்தையிலும் தான் உங்களை அடையாளமே தெரியாமல் கஷ்டப்படுத்தினோம். பெத்த தாயோட அருமை தெரியாமல் உங்களை தெருவில் விரட்டினோம். எங்களுக்கு பெரிய தண்டனை கிடச்சிருச்சுமா. நாங்கள் திருந்திட்டோம்மா. சங்கீதா கண்ணீர் மல்க, அத்தை, நீங்கள் பட்டினியாக கடந்து கட்டின வீட்டின் மதிப்பும் உழைப்பின் அருமையும் இப்போது எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என் பெற்றவங்களே என்னை வெறுத்தப்போ தான் நான் செஞ்ச பாவம் எனக்கு உரைச்சது. எங்களை ஏற்றுக்கோங்க அத்தை. நாங்கள் இனிமேல் உங்களுக்கு மருமகள்களாக இல்லை, மகள்களாக இருந்து உங்களை பார்த்துக்கிறோம் என்று கதறினாள். அவர்களின் பெற்றோர்களும் பொண்ணு தாயின் முன்னால் கைகூப்பி நின்றார்கள். சொக்கலிங்கம், அம்மா, பொண்ணுத்தாய், நாங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்காம விட்டதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. இப்போது அவங்க தவற உணர்ந்து திருந்தி நிற்கிறாங்க. இந்த சின்ன வயசில் அவங்க பண்ணின பாவத்துக்கு பெரிய தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அம்மா என்று வேண்டினார்.
பொண்ணு தாய் அமைதியாக அவர்களை பார்த்தாள். அவளது கண்களில் கோபம் இல்லை, ஒரு தாயின் கருணை மட்டுமே இருந்தது. அவள் மெதுவாக குனிந்து 2 மருமகள்களையும் கைப்பிடித்து தூக்கி நிறுத்தினாள். தன் சேலை தலைப்பால் அவர்களின் கண்ணீரை துடைத்து விட்டாள். அறியாமையில் தப்பு பண்ணுறது மனசை இயல்புமா. ஆனால் செஞ்ச தப்பை உணர்ந்து அகந்தையை விட்டுட்டு மன்னிப்பு கேட்குறப்பவே அந்த தப்பு அழிஞ்சு போயிடும். நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே திருந்திட்டீங்கன்னு உங்கள் கண்ணீரே சொல்லுது. எனக்கு இனிமே உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை என்று தாய்மையோடு சொன்னாள். சரவணனையும் கார்த்திகையும் அழைத்த பொண்ணு தாய், டேய், பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீங்கள் வழி தவறி போனீங்க. அதே போல் இப்போ அவங்க திருந்தி வரும்போது அவங்கள ஏற்றுக்கிறதும் உங்கள் கடமை தான். உழைப்போட அருமையையும் குடும்பத்தோட பெருமையையும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே இந்த வீடு சந்தோஷமாக இருக்கணும் என்றாள். சரவணனும் கார்த்திக்கும் தங்கள் மனைவிகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டனர். ரேகாவும் சங்கீதாவும் அழுது கொண்டே பொண்ணு தாயை கட்டி அணைத்து கொண்டனர். அன்று மாலை அந்த சிறிய வீட்டின் விளக்கு வெளிச்சத்தில் பொண்ணுத்தாய் சமைத்த உணவை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். மருமகள்கள் இருவரும் மாமியாருக்கு தாங்களே உணவு பரிமாறி அவளது பாதங்களை தொட்டு கும்பிட்டார்கள். தன் கணவன் மாணிக்கத்தின் புகைப்படத்தை பார்த்த பொண்ணுத்தாயின் முகத்தில் இத்தனை வருட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு முழுமையான நிம்மதியான புன்னகை பூத்தது. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.